ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய தலைப்போடு உங்களோடு கூட ஆவியானுடைய துணை கொண்டு பேசுகிறேன். ஸ்கிரீனில் எழுதியிருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறேன். கடந்த வாரம் அவர் என் ஜனம் என்று சொல்லி சொந்தம் பாராட்டி நமக்கு செய்த நன்மைகளை குறித்து 2 வாரங்களாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு என் தாசன் என்று சொல்லி யாரை சொல்கிறான்னு சொல்லி நாம ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தனிமையின் பாதையில் தகப்பனிவும் தோளில் சுமப்பதை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, தனிமையா இருந்த போதெல்லாம் நீங்க தூக்கி சுமந்தீங்க. யார் யார் கர்த்தாவே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, தகப்பனே நீர் ஆண்டவரே அவர்களை தூக்கி சுமந்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். முதலாவது வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 41:9. என் தாசன் என்று சொல்லி ஏசாயாவுல நிறைய இடத்துல யாக்கோபே இஸ்ரவேலே என்று சொல்லி அவரை தான் என் தாசன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதனால எல்லா வசனங்களும் வாசிக்க முடியாது. ஒரு சில வசனங்கள் மட்டும் என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய இஸ்ரவேலே என்று சொல்கிறார். அதெல்லாம் நமக்கு பொருந்தும். புதிய இஸ்ரவேல் மக்களாகிய நாம், ஆவிக்குரிய இஸ்ரவேல் மக்களாகிய நம்மை பார்த்து என் தாசன், நீ என் தாசன் என்று சொல்லி சொல்லுவதை நாம் பார்க்கலாம். பாருங்க, 41 ஏசாயா 9 நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன்.
எத்தனை பெரிய அன்பு பார்த்தீங்களா? அதான் அந்த பாடல். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? வீட்டையெல்லாம் விட்டு விட்டு தனிமையாய் அவன் செல்லுகின்றான். அந்த ஒரு வனாந்தரமான சூழ்நிலையிலே இரவாயிடுது. அங்க ஒரு கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு படுக்கிறான். நான் ஒன்றுமில்லாத வந்திருக்கிறேன், வெறுங்கையாய் வந்திருக்கிறேன், நான் என்ன செய்வேன், என்னுடைய எதிர்காலம் என்ன என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அவன் வீட்டை விட்டு தனியனாய் வந்தவனை தேற்றுகிறார் ஆண்டவர். தரிசனம் கொடுக்கின்றார். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திரும்பி இந்த தேசத்திற்கு வருமளவும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி ஆற்றி தேற்றுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தாசன் என்றால் ஊழியக்காரனே, எனக்கு பிரியமான ஊழியக்காரனே, எனக்காய் கடைசி வரைக்கும் நிற்பவனே என்று அர்த்தம். ஆங்கிலத்திலே சொல்வார்கள் சர்வன்ட் ஆஃப் காட் என்று சொல்வாங்க. அதுல நம்ம ரொம்ப பெருமைப்படுவோம். எந்த ஒரு மனிதன் சர்வன்ட் ஆஃப் காட் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறானோ அவன் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பான். நான் இன்னாருக்கு மகன், அவங்களுக்கு மகன், இவங்க எனக்கு சொந்தக்காரவங்க, அவங்க எனக்கு சொந்தக்காரவங்க, நான் இப்படிப்பட்டவன், இந்த போஸ்ட்ல இருக்கிறேன், அந்த அதிகாரத்துல இருக்கிறேன், நான் கூப்பிட்டா வானா வருவாங்க, போனா போவாங்க, எல்லாம் மாறி போவாங்க. அது மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அது டாக்டர் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, எந்த போஸ்டா இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்காத ஒரு மெய்யான சந்தோஷம், சமாதானம். நான் காட் சர்வன்ட் ஆஃப் காட் என்று சொல்லுதலே, அவர் தாசன் என்று சொல்லுவதிலே, நான் இயேசுவுக்கு தாசன், நான் கர்த்தருடைய தாசன் என்று சொல்வதிலே உள்ள சந்தோஷம் இருக்கிறது அல்லவா? அது மிகவும் பெரிய சந்தோஷம். அப்படிதான் ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ என் தாசன் மகளே, நீ என் தாசன் மகனே என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, 9ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனத்துல, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்றார். இந்த 9ஆம் வசனத்தின் முன்பகுதியில கூட எங்கிருந்து எடுத்தாரா? நம்மள பூமியின் கடையாந்தத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருந்த நம்மை அதன் எல்லைகளிலிருந்து எடுத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். எவ்வளவு அன்பு பாருங்க. படிச்சு படிச்சு பாருங்க, தனியா கண்ணீர் வருங்க. நம்மளை எங்கேயோ மூளையில் கிடந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் இருந்தேன், என் நேசர் தேடி வந்தார், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டான்னு சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறதை திடீரென்று இந்த பாடல் ஞாபகம் வருது. பிரியமானவர்களே, உங்களை என்னையும் எங்கேயோ கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து வந்து தமது இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து, நீ என் மகள், நீ என் மகன், நீ என் தாசன் என்று சொல்லி தமக்கென்று ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்கிறார் அல்லவா? அதுதான் பெரிய ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். நான் உன்னை வெறுத்து விடன்னு சொல்றார். அப்படிலாம் சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல பாருங்க, ஒரே வசனத்திலேயே 4 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாராம். தாசனுக்குரிய ஆசீர்வாதம் என்னங்க? ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்குரிய ஆசீர்வாதம் என்னன்போது, முதலாவது 10ஆம் வசனத்துல முதல் பகுதி, நீ பயப்படாதே என்று தேற்றுகிறார். 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம் வரைக்கும் பயப்படாதே பயப்படாதேன்னு 3 முறை வருகிறது. பயப்படாதே பயப்படாதே. அது மட்டும் இல்ல, நீ என் தாசன், நீ என் தாசன் வருகிறது. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அது 3 முறை வருதுங்க. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் அவருடைய தாசனாய் இருக்கும்போது முதலாவது பயப்படாதே என்று சொல்லி ஆற்றி தேற்றுகிறவராய், நம்முடைய பயத்தை போக்குகிறவராய், எதை குறித்தும் பயப்படாத மகளே, நீ என் தாசன், நீ என்னோடு கூட எனக்காய் நிற்பவன், ஆனால் நீ பயப்படாத. எத்தனை பேர் எதிராக வந்தாலும் நீ பயப்படாதே. யாக்கோபு வெறும் கையும் கோலுமாய் போனான், 2 பரிவாரங்களோடு திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது.
ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். மனிதனோடும் ஆண்டவரோடும் கர்த்தரோடும் போராடி வெற்றி கொண்டவன் அவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். புதிய இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேல் மக்களாகிய நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகின்றார். இரண்டாவது பாருங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றார். இதை விட எப்படிங்க வேற ஸ்லாக்கியம் கிடைக்கும்? இந்த உலகத்தின் மனிதர்களா நான் உனக்கு துணை நிற்கிறேன்ப்பா, நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளிலே நம்மை விட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிந்து போய் விடுவார்கள் பிரியமானே. ஆனால் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் என் ஆண்டவராகிய கர்த்தர் தான். பாருங்க, அப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது திகையாதே நான் உன் தேவன். பாருங்க எவ்வளவு அருமையான, பயப்படாதே திகையாதே என்று சொல்லி நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். முதலாவது நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றது. அடுத்தது பாருங்க, மூன்றாவது ஆசீர்வாதம், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்றார். நான் உன்னை பலப்படுத்துவேன். 5 விதமான ஆசீர்வாதம், 4 விதமான ஆசீர்வாதம் சொன்னேன். முதலாவது அந்த தேற்றுகிறதையும் ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டால் 5 விதமான ஆசீர்வாதம். பாருங்க, பலப்படுத்துவாராம். நாம் பலவீனராய் இருந்தா ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே திகையாதே, நான் உன் கூடவே இருந்தேன், உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாருங்க, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்வேன். உதவியற்ற நிலையில் நீ இருந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். காரணம் என்ன தெரியுமா? நீ என் தாசன், நீ என் ஊழியக்காரன், நீ எனக்குவாக கடைசி வரைக்கும் நிற்பவன். அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும். கடைசியாக பாருங்க, 5வது ஆசிரியர், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்றார். அவருடைய வலது கரம் பராக்கிரம் உள்ளதுங்க. அவர் நாம் கீழே விழும்போது நம்மை தாங்கிக் கொள்வார். அவருடைய கரம் நீதியின் கரம், நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கக்கூடியவராக இருக்கான். நீங்க படிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த 14-20 வசனம் வரைக்கும் அவ்வளவு ஆசீர்வாதங்க. எதிராளிகளை எல்லாம் அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவான்னு சொல்றாரு. எதிராளிகள்லாம் நம்மோடு போராடினவர்களை தேடியும் நம்ம காணாமல் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது, காணாமல் போவார்களாம். அப்போ உன்னோட யுத்தம் பண்ண விரும்புகிற மனுஷர்கள், வந்த மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்லப்படுகிறது. திருப்பி 13ஆம் வசனத்துல, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. திருப்பி பாருங்க 14ஆம் வசனம், யாக்கோபு என்னும் பூச்சிய பலவீனமானவனே, நீ பலவீனமாய் இருக்கிறாயா? பூச்சியை போல ஒரு பலவீனமாய் இருக்கிறாயா? இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீங்க அப்படின்னு சொல்லி தாவீது பாடுறார். பாருங்க, அதே போல யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நம்ம சிறுபான்மையினராயிருக்கிறோம், பயப்பட வேண்டாம். ஐயோ என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ என்று சொல்லி வரக்கூடிய நாட்களிலே நாம் நம்முடைய சிறுபான்மையினர் பயந்து கொண்டிருக்கலாம். பயப்படாத, நம்மளை பார்த்தா சொல்றார், பயப்படாதே யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகமே நமக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு துணையாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தரும் ஆகிய மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, நம்மளை எப்படி ஆக்குறாராம், உன்னை போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன்னு சொல்றார். மழுங்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்ல, நாம் யாருக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ அல்ல. நீ என் தாசன், எனக்காய் நீ போரடிக்க வேண்டும், எனக்காய் நீ ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும்? கூர்மையான பற்களுள்ள யந்திரமாய் நீ இருக்க வேண்டும். அப்படி நீ போனினாலுமே எல்லாம் இடறி விழுவாங்க, எல்லாம் அங்க அவங்க சிக்கலாகி போய்விடுவாங்க. அப்படி நீ கூர்மையுள்ள பற்களுள்ள உன்னை எந்திரமாக்க என்ன செய்வியான்? நீ மலைகளை மிதித்து போடுவாய், நொறுக்கி போடுவாய், குன்றுகளை பதர் போல ஒப்பாக்கி விடுவார். பதர்னா அப்படியே ஒண்ணுமே இல்லாம லேசா இருக்கு பாத்தீங்களா, அது ஊதுனா அப்படியே போயிடும். அது காற்றுல அவைகளை தூற்றுவாய், காற்று அவைகளை கொண்டு போகும், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அது மட்டும் இல்ல, நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய், களி கூறுவாய் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தாங்க கர்த்தருடைய தாசர்களுக்கு கிடைக்கும்.
நீங்களும் நானும் புதிய இஸ்ரவேல், ஆவிக்குள்ளான இஸ்ரவேல் மக்களாகிய நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும்னா நாம் அவருடைய தாசர்களாய், ஆண்டவரே உமக்காய் நான் கடைசி வரைக்கும் ஓடுவேன், ஆண்டவரே உம்முடைய தாசனாய் இருக்கத்தான் நான் பிரியப்படுகிறேன், உமக்காக தான் கடைசி வரைக்கும் நான் நிற்க போகிறேன் என்று சொல்லி வைராக்கியமாய் கர்த்தருக்காய் நாம் நிற்க பிரயாசப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த 41:9 பாருங்க, நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை அந்த எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை சொல்லி எத்தனை வகையான ஆசீர்வாதம். ஒரே ஒரு வசனத்துல 5 ஆசீர்வாதங்க. அதற்கு பிறகு எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 20ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் அவருடைய தாசன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவான்களாய் இருப்போமா? நம்ம இன்றைக்கே அவருடைய தாசர்களாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சந்தோஷத்தோடு நம்மிலே மகிழ்ந்து நாம் களி கூறும்படியாக, நாம் அவருக்குள் மேன்மை பாராட்டும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு பாடலை கூட நாம் பாடலாம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை சோத்திரம், பலகரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம், பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம், இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம், வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். 2வது பாருங்க, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 7-8 வசனங்களை பாருங்க. மோசையை குறிச்சு சொல்ற, அங்க யாக்கோபு குறிச்சு நிறைய வசனம் இருக்குங்க. அதெல்லாம் நான் சொல்லணும்னா நேரம் போதாது. ஏசாயாலெல்லாம் நிறைய இடத்துல சொல்லப்படுங்க. நீங்க பெண் எடுத்து அதுல குறிச்சு வைங்க. எத்தனை தடவை யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லி என் தாசன் என்று சொல்றாருன்னு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, அது ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம எழுதி பாருங்க. அவ்வளோ இருக்குங்க ஏசாயால. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மோசையை குறிச்சு சொல்றாரு பாருங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன? 2 தடவை சொல்றாரு பார்த்தீங்களா? என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மை உள்ளவன். என் வீட்டுல எவ்வளவு பெரிய சாட்சி சொல்றாரு பாருங்க. யார்கிட்ட சொல்றாரு? உங்களுடைய சகோதரர்கிட்டையும் சகோதரிகிட்டையும் சொல்றாரு. மீரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே மனம் முடித்தான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக கர்த்தர் மோசையை கொண்டுதான் பேசுவாரோ, எங்களை கொண்டெல்லாம் பேச மாட்டாரோ அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறான். மோசே அவர்களுடைய வாழ்வு இப்படி முன்னுக்கு வந்திருக்காது. மோசையை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டா. அவனுக்கு துணையாய் ஆரோனை வைக்கிறா. அவங்களுக்கு துணையா நீ மீரியாம் போறாங்க. கடைசியில பாருங்க, வந்தவங்களையே ஏறி மிதிச்சு சொல்லுவாங்கல்ல, அழைச்சிட்டு வந்தவங்களே ஏறி மிதிச்சுட்டு போறாங்க. அந்த மாதிரி கதை மாதிரி மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. மோசே காதுல விழுந்திருக்குமா இல்லையா? கட்டாயம் விழுந்திருக்கும். ஆனா ஒண்ணுமே சொல்ல. சரி, நம்ம அக்காவும் நம்ம அண்ணனும் தானே பேசினாங்க, நம்ம என்னதான் இருந்தாலும் சின்னவங்க தானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பெருந்தன்மையா விடுறான். ஆனா கர்த்தர் கேட்டாராங்க. அதை பாருங்க 2ஆம் வசனம். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அன்றைக்கு பாருங்க, லேயாள அற்பமாய் எண்ணப்படும் போது கர்த்தர் கண்டார். அதனால அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் அதை கேட்டார்.
உடனே ஏன்னா ஏன் தெரியுமா, அவனுக்காக வராரு ஆண்டவரே. அவன் பூமியில் எங்கும் உள்ளவர்களிலும் அவன் சாந்த குணம் உள்ளவன், சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அவன். அதனாலதான் பேசாம பொறுமையா இருக்கிற. நீ பொறுமையா இருப்பா, நான் ஏன் தாசனாகிய உனக்கு விரோதமா யாருன்னா பேசினாங்கன்னா நான் விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் சடுதியிலே உடனே சடுதின திடீரென்று உடனடியாக அர்த்தம். அவர் மோசேயும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போறாங்க. கர்த்தர் ஒரே ஒரு மோசேக்காக, அந்த சாந்த குணமுள்ள மோசேக்காக, உண்மையுள்ள மோசேக்காக, என் தாசனாகிய மோசேக்காக என்று சொல்லி அவர் மேக தூணில் இறங்கி அந்த கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டு அவங்க போறாங்க. அவங்கள பார்த்து சொல்றார், என் வார்த்தையை கேளுங்கள். ஆரோனும் மீரியாமே, என் வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால், கர்த்தராகிய நான் அவனத்திலே தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோடு பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுடன். எப்படி பெரிய சாட்சி பாருங்க, உங்களையும் என்னையும் குறித்து அப்படி சாட்சி சொல்லும்படியாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணுங்க. எந்த வேலையில கொடுத்தாலும் உண்மையா இருக்கணும். மனுஷர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் பார்க்கிறா. இந்த காரியம் நான் செய்யக்கூடாது, இந்த காரியம் நான் செய்யணும்னு உண்மையா இருக்கணுங்க. நம்மை குறித்த ஆண்டவர் சாட்சி சொல்லணும். என் மகள் எவ்வளவு உண்மையுள்ளவள், என் மகன் எவ்வளவு உண்மை உள்ளவன், அவனை குறிச்சு இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி இறங்கி வருவாருங்க, ஒரே ஒரு நபருக்காக. அதனால நம்ம பயப்பட வேண்டாம். பாருங்க, இறங்கி வந்து, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன், அவனோடு நான் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக நான் அவனோடு நான் பேசுகிறேன். கர்த்தரின் சாயலை அவனில் காண்கிறேன். இப்படி இருக்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்னு சொல்றார். எவ்வளவு பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? கேட்கிறார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் என்று சொல்ல. ஆரோன் வந்து மீரியாமை பார்த்து பயப்படுறா. அவன் வந்து, ஐயோ என்ன இப்படி ஒரு கஷ்டம், ஏன் ஆரோனுக்கு வரல, மீரியாமுக்கு மட்டும் வந்தது அப்படின்னு சொல்லும்போது, மீரியாம் தான் வாய் திறந்து அவ பேசியிருக்கான்னு சொல்றான். அவ தான் வாய் திறந்து, ஆரோன் இருக்கிறான், அவன் வாய் திறந்து பேசல, மீரியாம் தான் அவனுக்கு விரோதமாய் பேசுறா என்று சரித்திரம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பதான் ஆரோன் பார்க்கறான், அந்த மீரியாமுக்கு வெண் குஷ்டம் வந்து விட்டது என்று சொல்லி மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்களுக்கு மன்னித்தரணும் கெஞ்சறான். மீரியாமுக்காக கெஞ்சறான். தனக்காக கொஞ்சம் நாங்க தெரியாம பேசிட்டோம், அறிவில்லாம புத்தி இல்லாம நாங்க பேசிட்டோம், தயவு செஞ்சு மன்னிங்க அப்படின்னு சொல்லி, இந்த பாவம் எங்க மேல சுமத்தாதிருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மோசே வந்து கர்த்தரை நோக்கி உடனே சொல்ற, ஆண்டவரே அவளை குணமாக்குங்க ஆண்டவரே கெஞ்சுறான். பார்த்தீங்களா? அதாங்க மோசே. ரொம்ப பரிந்து பேசுகிற ஜபத்துல மோசேக்கு மோசே மட்டும்தான். நிறைய இடத்துல பரிந்து பேசுவான், தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசுறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ பரிந்து பேசுற ஒரு குணத்தை உடையவன் மோசே. அது மட்டும் இல்லை பாருங்க, அதனால என் தாசன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து சுகம் கொடுக்கிறாரு. அந்த அத்தனை நாள் 7 நாள் மட்டும் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும், அதுக்கு பிறகு சரியாயிடும்னு சொல்றாரு. பாருங்க, என்னாகமோ உபாகமம் 34 பார்த்தீங்கன்னா, உபாகமம் 34 வசனம் 5 பாருங்களேன். வசனம் 5 அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்துள்ள பெத்பேயோருக்கு எதிரான
பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். பாத்தீங்களாங்க, என் தாசனாகிய மோசைய என் ஆண்டவரே எடுத்து அடக்கம் பண்றாருங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுறார். எலியா தேவனோட எடுத்துக்கொள்ளப்படுறான் சுழல் காற்றில. ஆனா இந்த மோசே மறிக்கிறாரு. ஆனா அவரே எடுத்து அடக்கம் பண்றாங்க. எப்படி இது முடியும்? குழி வெட்டினது யாரு எதுவுமே தெரியாது. அந்த பிரேத குழியை யாருமே அறியவில்லைன்னு சொல்றார். அப்படிப்பட்ட மோசைக்கு சாந்த குணம் உள்ளவன், உண்மை உள்ளவன். இன்னும் ஒரு குணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு சொல்லிடுறாரு, நீ அடி பேசுன்னு சொன்னதுக்கு நீ அடிச்சிட்ட கண்மலைய, அதனால நீ என்ன பண்ண மாட்ட, அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்ட. உனக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி தருவேன் யோசுவா, அவன் தான் அழைச்சிட்டு போவான். என்ன ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியில, எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில அந்த ராஜா கிட்ட இருந்து நான் விடுதலை பண்ணி நான் கூட்டிட்டு வந்தேனே, இவ்வளோ நாட்கள் நடந்தேனே, எனக்கு அந்த ஜனங்கள் ரொம்ப கோபம் மூட்டிட்டாங்கப்பா, அதனால்தான் நான் தட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் எந்த எதிர்பேச்சும் பேசலங்க. நீங்களும் நானும் தான், என்னப்பா இது என்ன அநியாயம், நான் தானே கூட்டு வந்தேன், கடைசியில நானே போலனா எப்படி ஆண்டவரே, எல்லா நிலையிலும் நீங்க தானே என்னோட கூட இருந்தீங்க, கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஆனா ஒண்ணுமே சொல்ல, என் ஆண்டவர் சொன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்றான்ட்டு அமைதலா இருக்கான். அப்புறம் பாருங்க, அந்த இடத்துல கொண்டு போய் கடைசி நாட்கள்ல அந்த நேபோ மலையில் இருக்கிற பிஸ்காவின் கொடுமுடியில மோசேவை ஏற சொல்றாரு. அங்க போன உடனே எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லா கடைசி பரியந்தம், சமுத்திரத்தின் கடைசி பரியந்தம் எல்லா இடங்களையும் மோசே பாரு எல்லாத்தையும் பார்த்து, கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான், நீ பார்த்துக்கோ, இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனா நீ என்ன பண்ண மாட்ட, அவிடத்துக்கு கடந்து போகுதுங்க. அப்படியே அமைதலா இருக்கும். சரிங்க ஆண்டவரே, சரிங்கப்பா, நீங்க சொன்னா சரிதான் அப்படின்னு சொல்ல. யாத்திராகமம் 33 பாத்தீங்கன்னா அவர் சொல்றாருல, நான் சொப்பனத்தில் இல்ல, தரிசனத்தில் இல்ல, அவனோடு பிரத்யேகமாய் முகமுகமாய் நான் பேசுவேன்னு சொல்றாரு இல்லையா, அதே போல பேசுறாருங்க. 33:11 பாத்தீங்கன்னா, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையுடைய முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன்ப்பா, என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சதுன்னு அவர் என்ன சொல்றாரோ அதுபடிலாம் என்ன செய்யறத பாக்குறோம். ஏன்னா அவ்வளோ பிரியமான தாசன். நீங்களும் நானும் நம்ம சொன்னா கர்த்தர் செய்வாரா? செய்வாருங்க. நான் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பா, இதை செஞ்சு கொடுங்கப்பா, எனக்கு இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன்னு சொல்லி மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் ஜபத்தை ஏறெடுக்கும் போது நம் ஜபத்தை கேட்பார். நாம் சொல்வதையெல்லாம் அவர் செய்வார். பிரியமான பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவருக்கு நாம் தாசர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள். நாம் ஒன்றுமில்லாதவர்கள், அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள், வேற ஒண்ணுமே இல்லை. அவர் நம்ம பார்த்து சொல்றார், நீ என் தாசன், நீ என்னால் வெறுக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன் கூட இருந்து உனக்கு துணை நிற்கன்னு சொல்லி நம்மை ஆற்றுகின்ற ஆண்டவராயிருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. பார்த்தீங்கன்னா, நாம் சோர்ந்து போகாம எப்பவுமே சந்தோஷமாய், உண்மையாய், சாந்த குணமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை கூட பாடலாம். உண்மை வழி நடந்தீரும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். மூணாவது பாருங்க, கேலப குறிச்சு சொல்றாரு, நீ என் தாசன்னு. 14 எண்ணாகமோ 14:24 வாசிக்கிறேன். 14:24 என்னுடைய தாசனாகிய கேலப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினால், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன்.
அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்றார். பாருங்க, தாசனாகிய காலேபு அவனுக்குள் இருந்தது வேறு ஆவி, அசுத்த ஆவி கிடையாது, பொல்லாத ஆவி கிடையாது. என்னுடைய ஆவி அவனுக்குள் இருந்தபடினாலே அவன் உத்தமனாய் இருந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்பன. காரணம் என்ன தெரியுமா? அவன் போய் வந்த தேசம் அது நல்ல தேசம் என்று சொல்ல. அவன் ரொம்ப திறமையுள்ளவன், அவன் தைரியசாலி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் விசுவாசம் உள்ளவன்க, உற்சாகம் உள்ளவன். அவன் தன் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் நிச்சயமாய் சொன்னார் சொன்னதுதான் அந்த தேசத்தை கண்டிப்பாய் நமக்கு சுதந்திரிக்க கொடுப்பான்னு நிச்சயமாய் நம்புகிறவனாய் தான். 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 30ஆம் வசனத்துல 13:30 அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். பாருங்க, காலேபும் யோசுவாவும் போறாங்க, மற்ற 10 பேரும் போறாங்க, 12 கோத்திரத்திலிருந்தும் போறாங்க. அந்த 10 பேரும் அவங்க கண்ணுக்கு அந்த ஜனங்கள்லாம் ராட்சதர்களும் உண்மையாவே அவங்க அப்படிப்பட்டவர்களா தான் இருந்தாங்க. அவங்க எபூசியர், எமோரியர், ஏத்தியர், பெரிசியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை தேசத்துல குடியிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க. நாங்க அவங்களுக்கு முன்னால வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், நம்மளால அங்க போய் இது பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு துர்ச்செய்தியே பரப்பி கொண்டுறாங்க. அப்ப காலேப் எல்லாரும் பயப்படுறாங்க, ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே ஆரவாரமும் மோசேக்கு விரோதமா எல்லாம் முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்ப காலேப் தாங்க யோசுவா கூட ஒன்னும் செய்யல, யோசுவாவும் நல்ல செய்தி தான் பரப்புறாரு, அந்த தேசத்தின் கனிகளை கொண்டு வந்து கொடுத்து நல்ல தேசம் அப்படின்னு 2 பேரும் தான் சொல்றாங்க. நம்ம தேசத்துல போய் நம்ம போய் சுகமா குடியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்லாம் சொன்ன உடனே இந்த காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் என்ன பண்ணலாம், ஜெயித்து கொள்ளலாம் சொல்லி பாசிட்டிவான காரியங்களை செய்யறாருங்க. அதனாலதான் அவனுக்குள் வேறே ஆவி இருந்தது என்று சொல்லி சொல்றத பார்க்கிறோம். ஏன்னா மோசேக்கு பிறகு யோசுவா தான் ஜனங்களை வழி நடத்துறார். ஆனால் இந்த காலேப் இருக்கிறவங்கள காலேப் தான் உத்தமமா இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, கர்த்தர் அதை சொல்றாரு. நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ காலேபை குறிச்சு சொல்லும் போது இப்படி ஆய் சொல்றாங்க. உபாகமும் 1:36 13:30 நம்ம இப்ப வாஸ்தம். உபாகமும் 1:36 பாருங்களேன். அதுல எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். பாருங்க, ஆணையிடுறார். அதேதான் வசனம். ஆனா அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் சந்ததிக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். யோசுவால பாத்தீங்கன்னா, யோசுவா 14ஆம் அதிகாரத்துல 6 முதல் 15, 21 அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த காலேபை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த 14ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, யோசுவாட்ட காலேபு சொல்றான், நாங்க எத்தனை பேர் போனோம், நானும் நல்ல செய்தி சொன்னேன், எப்படியாவது தேசத்தை சுதந்திரிக்கலான்னு. அப்ப எனக்கு என்னமோ மோசே அனுப்பும் போது எனக்கு 40 வயதா இருந்தது. நான் மறு செய்தி கொண்டு வந்தேன். என் கூட வந்தவங்க எல்லாம் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினாங்க, சோர்ந்து போக பண்ணாங்க, எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா நான் இல்ல நிச்சயமா நம்ம ஆண்டவர் கால் மிதித்த தேசத்தை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன்னு சொன்னாரு, கண்டிப்பா கொடுப்பேன்னு சொன்னாரு. மோசே கிட்ட சொல்றார், நீங்க உங்ககிட்ட தான் சொன்னார் அவரு, என் தாசனாகிய காலேபுக்கு நான் கொடுப்பேன், அவன் வேற ஆவி அவனுக்குள்ள இருந்து அதை அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி அவர் அதை என்ன பண்றாரு, கமாண்ட் பண்ணி சொல்றார், அதை சொந்தமாக்கி கொள்றார், உரிமையாக்கி கொள்றார். பாருங்க, இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட
வார்த்தைகளை சொல்லி இப்போது எனக்கு 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். நீங்க முதலே அனுப்பும்போது நான் 40 வயதுள்ளவன். அவர் சொல்லி 45 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் 85 வயதுள்ளவன். அதனால என்னை அனுப்புகிற நாளில் அந்த பலன் இருந்தது, அந்த நாள் இருந்த பலன் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குதுங்கன்னு சொல்றேன். நீங்களும் நானும் கர்த்தருடைய தாசர்களாய் இருந்தால் நம்மை பலப்படுத்துவாருங்க. அங்க பலவீனம் இங்க பலவீனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் உன் தாசன் அப்பா, நான் உங்க தாசன். நீங்க சொல்லி இருக்கிறீங்க காலேபுக்கு அன்னைக்கு இருந்த பலன் கடைசி வரைக்கும் இருந்ததுன்னு, மோசேக்கு அன்னைக்கு இருந்த பலன் 120 வயது மறிக்கிற வரைக்கும் இருந்தது. அத்தனை தடவை மலைக்கு ஏறுறதும் இறங்குறதும் நீங்க கூப்பிட்ட போதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரி மலையில ஏறி ஏறி இறங்கினாரே, அந்த பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி உரிமை பாராட்டி வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து நாம் ஜெபித்து பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தருடைய தாசர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. அவர் தான் நம்மை பலப்படுத்துவார். பாருங்க, அன்றைக்கு இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. யுத்தத்துக்கு போறாங்க, ஒரு யுத்த வீரன் இல்ல, மிலிட்டரி ஆபீசர்லாம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆயிக்கு நேரா உன் ஈட்டியை நீட்டிக்கிட்டே இரு, அது உன்னை இதாகும் அப்படின்னு சொல்லி சொந்தமாகலாம் சொல்றாரு. நிறைய காரியம் செய்யறாருங்க யோசுவாவும். அதனால் பாத்தீங்கன்னா அதை காலேபும் அதை உரிமை பாராட்டி சொல்றார். அதனால அந்த நாளில் எனக்கு வாக்கு கொடுத்தாரு ஆண்டவரே, உங்ககிட்ட தான் மோசே கிட்ட சொல்றார், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானா, நான் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். பாருங்க, 85 வயசுல நான் அவர்களை துரத்தி விடுவேன், கர்த்தர் என்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்றார். உடனே யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சொந்தமாக கொடுத்தார், சுதந்திரமாக கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால், திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு, இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. பார்த்தீங்களா, இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்கிறாங்க, தம்முடைய தாசர்களுக்கு செய்கிறார். அதனால நம்முடைய நெஞ்சம் சோர்ந்து போகக்கூடாது, நம்முடைய இருதயம் பயந்து போய்க்கூடாது. ஏனென்றால் ஆண்டட்ட சொல்லணும், நான் உங்க தாசன்பா, நீங்க சொல்றீங்க என்னைய நான் என் தாசன் சொல்லி, அதனால நான் சோர்ந்து போக மாட்டேன். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை, ஏனாக்கியர் போன்ற ராட்சதர்கள் வந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வெட்டுக்கிளிகள் அல்ல, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. காரணம், காலேபுக்கு 40 வயசுல இருந்த பலன், யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமா இருந்த பலன் 85 வயசுலயும் இருந்துச்சுங்க. ஏனாக்கியரை நான் போய் துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பட்டணங்களை சுதந்திரிப்பேன்னு சொல்லி எவ்வளவு விசுவாசமா சொல்றாரு பார்த்தீங்களா? நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் தாசன் என்று சொல்லுவதற்கு, அவர் நம்மை பார்த்து சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க நம்முடைய பயத்தை எல்லாம் சோர்வையெல்லாம் அகற்றப்பட்டு ஆண்டவரோட நோக்குவோமா? ஜெபிப்போம். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக மாறும், இஷ்டமுடன் ஜபம் பண்ணு, என் நேரமும் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நயம் என்று சொல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நாள் வெல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நாள் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா ராஜாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன் என்று சொல்லி எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா அதே போல ஆண்டவரே, மோசேயோடு ஆண்டவரே, மோசே என் தாசன் என்று சொன்னீங்க. அவன் சாந்தமும் உண்மையும் உள்ளவனாய் இருந்தான், பொறுமையோடு இருந்தான், முறுமுறுக்கவில்லை, எதிர்த்து எதுவும் பேசவில்லை ஆண்டவரே. அவருக்காய் நீங்க இடைப்பட்டீங்க. ஒரு சிநேகிதரோடு பேசுவது போல பேசுனீங்க. அது போல எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்க உம்முடைய தாசர்கள் தான். உமக்காய் கடைசி வரைக்கும் நிற்க, உம்முடைய ஊழியக்காரனாய், காட் சர்வெண்ட் என்று சொல்வது, சர்வெண்ட் ஆஃப் காட் என்று சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்ள உதவி செய்வீராக. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவையும் ஸ்தோத்தரிக்கிறோம். அது மட்டும் இல்ல, காலேப் ஒரு புதிய விசேஷித்த ஆவியுடையவனாய் இருந்தது போல நாங்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்களாய், ஒரு வேறுபட்டவர்களாய், ஒரு விசேஷித்தவர்களாய் காணப்படவும், உத்தமமாய் நடந்து கடைசி வரைக்கும் உம்முடைய நீர் கொடுத்த அந்த பலத்தினாலே இடைக்கட்டி சோர்வையெல்லாம் அகற்றி போட்டு, எத்தனை சோர்வான காரியங்கள் வந்தாலும் ஜனங்களையும் சோர்வடைய செய்யாமல் அவர்களுக்கும் விசுவாச வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு எத்தனை காரியங்கள் எடுத்தாரோ, அது போல நாங்களும் அந்த பரம கானானை நோக்கி எத்தனை இடர்கள் வந்தாலும் நாங்கள் ஓடி வர, உம்முடைய சமூகத்துக்கு வர எங்களை ஆயத்தப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி, ஒவ்வொருவரையும் பார்த்து நீ என் தாசன் மகளே, நீ என் தாசன் மகனேன்னு சொல்ல எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.